ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேல் 12 ஐயாஸ் மும்பை நேற்று ஜெயிச்சிட்டாங்க குஜராத் ஜெயின்ட்டை 40-25 பிக் மார்ஜினில் தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன அதை பற்றி பேச போறியா அப்படின்னு கேட்குறீங்களா? அதை பற்றி இல்லை. அதுக்கு முன்னாடி மேட்ச்சுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இன்டர்வியூ எடுத்தாங்க ஷாதுலுவையும் சுனிலும். அவங்க என்ன சொன்னாங்கன்னு கொஞ்சம் பார்த்துருவோம். ஷாதுலு நேற்று மேட்சில் கேப்டன்னு 2 பாயிண்ட் தான் அவரால் எடுக்க முடிஞ்சுது. இவ்வளோக்கோ வருஷக்கணக்காக விளையாடிட்டே இருக்காரு ரெகுலராக. அவரே 2 பாயிண்ட் தான் எடுக்க முடியுது. நீங்கள் என்னடா இன்னும் 2 வருஷமாக விளையாடாத சாகர் வந்து டீமை காப்பாற்றிடுவார்னு நினச்சிட்டு இருக்கீங்க. சரி, ஒப்பீனியன் டிபாசிட் மேட்டர்ஸ். இந்த மேட்ச்சுக்கு வருவோம். இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க பார்ப்போம். லீகோட பெஸ்ட்டு கேப்டன் பார்த்தா அது சுனில் எனிடே வர்சஸ் ஷோ ஸ்டாப்பர் ஷாதுலு. எஸ், 2 பேர்கிட்ட என்ன கேட்டாங்க, என்ன பச்சனும் கடன்னு சொல்லிடுறேன். ரைட், ஃபஸ்ட்டு ஷாதுலுட்டு என்ன கேட்டாங்கன்னு பார்த்துருவோம். ஷாதுலோ அப்புறம் ஃபைனலி ஜெயிச்சிங்க பிறகு யூபி யோதாட்ட 33-27. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு டீம்கிட்ட ஜெயிச்சாங்க, அது நம்மகிட்ட தமிழ் தலைவஸ்ட்டு. அப்புறம் அவங்க யூபி யோதாவிட்ட ஜெயிச்சாங்க, நம்ம தான் யூபி யோதாட்ட தோற்றோம். ஏன்னா வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும். கேட்டாங்க ஜெயிச்சிங்க பேருக்குன்னு. சொன்னார், சம்டைம் யூ வின், சம்டைம் யூ லூஸ், சம்டைம் ஜெயிப்போம், சம்டைம் தோப்போம். எங்களுக்கு இப்போ கான்ஃபிடன்ஸ் நல்லா வந்திருக்கு. நாங்கள் வர இந்த இன்னைக்கு உள்ள மேட்ச் கூட ஜெயிப்போம். வி ஆர் ரெடி அப்படின்னாரு. ஆர் யூ ரெடி? நம்ம வி ஆர் ரெடி ஃபார் இட்டுன்னு. அப்புறம் உனக்கு ஒரு டிவி ஒன்று போட்டு காட்டுறேன், குறும்படம். கமல் சார் போடுவார்ல, ஒரு குறும்படம் போடுறேன், 2 பேரும் பாருங்கள் அதுன்ட்டுன்னு. அந்த டேக்கிள் ஒன்று நடக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச். இவங்க 2 பேருக்கும் ஒரு பாயிண்ட் கொடுப்பாரு. சொல்லி எடுக்க மாட்டேன்னு முட்டும் போது 3-4 பாயிண்ட் எடுத்துகிட்டு தான் போவேன் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அவுட் ஆனாங்க தெரியுமா. அப்புறம் டை பிரேக்கர் போய் தோத்தாங்க. அதை போட்டு காமிச்சாங்க. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே பார்த்தாங்க. ஷாதுலும் சிரிச்சுக்கிட்டே பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவரும் நிறையா உணர்ந்துருப்பார் இல்லையா. ரைட், அதை பார்த்துட்டு கேட்டாங்க. அப்புறம் ஷாதுலு எங்கே மிஸ்கால்குலேட் பண்ணேன் அதை கொஞ்சம் சொல்லு அப்படின்னு. ஏன் அப்படி அவுட் ஆனேன்னு சொல்கிறார். ஏஸ், லாஸ்ட் டைம் நான் வந்து சரியாக விளையாடல, நானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், என்னோட தப்பு தான் அது. எங்கள் இடின் கோ அவர் வே, எங்கள் பக்கம் வரல மேட்சை, எனிவே தோத்துட்டோம். அண்ட் இன்னொன்று டை பிரேக்கரில் எனக்கு ரூலே சரியாக புரியலன்ட்டார். ஆமாம், அந்த டை பிரேக்கர் நான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன், ரூலே வேறு எனக்கு புரியல. எனிவே இட்ஸ் ஓகே, பாஸ்ட், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி நாங்கள் ரெடியாக வந்திருக்கோம் அப்படின்னாங்க. அப்படியா, வெரி குட். அப்புறம் கேட்டாங்க, ஷாதுலு இன்றைக்கி வந்து நல்ல என்டர்டெய்னிங் மேட்சாக தான் இருக்க போது, எல்லோரும் ஜாலியாக குஷியாக பார்ப்பாங்க. ஏன்னா எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ கான்ஃபிடென்ட்டாக ரிவெஞ்ச் எடுக்க, இல்லைன்னா கூட இவங்களே எடுத்து கொடுப்பாங்க பிறகு ரிவெஞ்ச். பழி வாங்க ரெடியாக இருக்கியான்னு அவர்கிட்ட போய் கேட்கலாமா? அவர் சொன்னார், யாஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்ட்டார். ஆமாம், கண்டிப்பாக நான் எப்போதுமே ரெடி தான், ஐ எம் ஆல்வேஸ் ரெடி. பட் திஸ் இஸ் கேம், யூனோ, அண்ட் வி ஆர் ஃபைட்டிங் இன் த மேட்டில் தான் நாங்கள் ஃபைட் பண்ணுவோம். மேட்டை விட்டு வெளில வந்து வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கட்டுப்பிடி வைத்தியம் பண்ணார் சுனில. நல்லா இருந்தது பார்க்க. அப்புறம் கேட்டாங்க, இப்போது நாங்கள் ரைடர் ஷாதுலு வந்து டிஃபெண்டர் சுனில இன்னும் ட்ரபிள் பண்ணுறதை பார்க்கலாமான்னு. மேபின்னாரு. ஓவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல, முன்னெல்லாம் ஐ எம் த பெஸ்ட், யூ ஆர் த பெஸ்ட், ஹூயின்லாம் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா. சொல்ல, மேபி ட்ரை பண்ணுவோம், சுச்சுவேஷன் எப்படி போகிறது இருந்து பார்ப்போம்னாங்க. இதான் ஷாதுலுவை கேட்டது. சுனில் பக்கம் வந்துடுவோம் என்ன கேட்டாங்கன்னு கேப்டன்ட்ட. அப்புறம் சுனில் 3 லாஸுக்கு அப்புறம் நேற்று ஜெயிச்சிட்டிங்க, அதான் தமிழ் தலைவர்கிட்ட ஜெயிச்சது சொல்கிறாங்க அவங்க. ஆமாம், 6 பாயிண்ட் வேறு நீ எடுத்துட்ட, இது கம்பேக் எலான், கம்பேக் அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லிடலாமா இவங்க போதுன்னு. வழக்கம் போல் ஹிந்தியில் சொல்லிடுறேன், பிடிக்காதவங்க அப்படி போயிடலாம். राइट, और என்ன சொன்னார்னா, बिल्कुल मैम 3 मैच हम जयपुर में हार के आए थे और कल टीम ने बहुत अच्छा खेला, डिफेंस भी और ऑफेंस भी अच्छा खेला और हम लोग ने मैच जीत गया. वो कॉन्फिडेंस है हमारे पास अभी. आने वाला मैच में भी अच्छे खेलेंगे. आज देखते हैं कौन जीतता है அப்படின்றாரு சிம்பிளாக. அதான் சொன்னேன், ஆமாம் மேடம், கான்ஃபிடன்ஸ் நிறையா வந்துடுச்சு. 3 மேட்ச் லைனாக தோற்றுட்டு வந்தேன் ஜெய்ப்பூரில். நேற்று மேட்ச் ஜெயிச்சது ப்ராக்கெட்டில் போட்டுங்க தமிழ் தலைவஸ்ட்டு. ஆமாம், ஜெயிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு நிறையா கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு. டிஃபென்ஸ் நல்லா விளையாண்டாங்க, அஃபென்ஸ் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. அண்ட் கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் ரொம்ப முக்கியம். ஆஸ் அ டீமாக ரொம்ப நல்லா விளையாடுங்க எங்கள் டீமு. அண்ட் இன்றைக்கி மேட்சும் வில் சி, எப்படி சுச்சுவேஷன் வந்து அதுக்கு அந்த மாதிரி விளையாடுவோம் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டாங்க, ஷோ ஸ்டாப்பர் ஷாதுலு உங்கள் பக்கத்தில் இருக்கார்ல, இவர் எப்படி அவுட் பண்ண போகிற, இவருக்கு எதாவது பிளான் ரெடியாக வச்சுருக்கீங்கன்னு. எஸ் மேடம், நாங்கள் பிளானோடு தான் வந்திருக்கோம். அண்ட் நாங்கள் நேற்று விளையாண்ட மாதிரி திரும்ப பிராக்கெட்டில் போட்டுங்க தமிழ் தலைவாஸ். விளையாண்டு ஜெயித்த மாதிரி விளையாண்டா இன்றைக்கும் ஜெயிச்சிருவோம். பட் வில் ட்ரை டு வின். 2 மேட்ச் லைனாக ஜெயிச்சா கான்ஃபிடன்ஸ் இன்னும் அதிகமாகும். இன்றைக்கி ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம். குஜராத்தும் ஜெயிக்க தான் வந்திருக்காங்க, அவங்களாலையும் ஜெயிக்க முடியும், நல்ல டீம் தான். நாங்களும் நல்ல டீம் தான், எங்களாலையும் ஜெயிக்க முடியும். அந்த 40 நிமிஷம் 40 மினிட் யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னாங்க. சரி, உங்கள் ஃப்ரெண்டு ஷாதுலுக்கு ஏதாவது மெசேஜ் கொடுக்குறியான்னு கேட்டாங்க. எனி மெசேஜ் அப்படின்னு சொன்னார். பஸ் நல்லா விளையாடுறோம், ப்ளே வெல், நல்லா லீடு பண்ணுங்க டீமை, லீடு வெல். போன ஆட்டி பண்ண மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணாதீங்க. அண்ட் லெட்ஸ் ஹேவ் அ குட் கபடி மேட்ச்னார். நல்ல கபடி மேட்ச் விளையாடலான்னு நியூட்ரலாக பேசினார். அப்படி தான் பேசணும், எல்லாம் நான் தான், எனக்கு தான் எல்லாம் தெரியும், அவர் வந்தால் சரி அப்படிலாம் பேசலாம்.
எனிவே மேட்ச் ரிசல்ட் தான் உங்களுக்கு தெரியும் 40-25. அல்லு சதீஷ் வேறு வந்தார் சப்ஸ்டியூட்டாக, பாயிண்ட் கிடைக்கல பட் வந்தார் சொல்கிறேன். அப்டேட் பண்ணிட்டேன். தமிழ் தலைவாசோட இதெல்லாம் போட்டிருக்கோம், ப்ரிவியூ போட்டாச்சு, ஸ்டார்டிங் 7 போட்டாச்சு. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் பேர் சொல்லுங்கள். பொறுப்பாக நன்றி. லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.